ஏழாவது முக்கியமான விஷயம், தோல்வி அடையும் போது துள்ளி எழுந்திருக்கணும். எனக்கு ஏன் இந்த தோல்வி, கடவுள் ஏன் இப்படி படைச்சிட்டாரு, எனக்கு மட்டும்தானே இந்த தோல்வி, இப்படிலாம் புலம்பாமல் தோல்வி அடைஞ்சிட்டோம். வாட் நெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது. நான் உட்காந்து திங்க் பண்ணேன். கேடு கட்டவனுக்கே ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கும்போது நான் ஓரளவுக்கு 4 நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு 3 நாள் பெரிய பாரத்தோடு கண்ணீரோடு ஒரு 6 கிலோ இந்த பக்கம், இந்த கிலோ 12 கிலோ கண்ணீரோடு உட்காந்து சிந்தித்தேன். மாற்றம் வந்தது, துள்ளி எழுந்தேன். இன்னைக்கு என்னோட தளம் வேறு. நான் வாஸ்து கிளாஸ் எடுக்கலாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். 2021 டுக் அ ஸ்டாண்டு. எடுக்க மாட்டேன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ரேராக பேரஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்துட்டு இந்த வருஷத்தில் ஒரு 10 பேருக்கு வாஸ்து பார்த்துருப்பேன். மேபி இன்னொரு 10 பேர் கூப்பிடலாம். அந்த 10 பேர்னா 20 பேர். அடுத்த வருஷம் அது 10 பேர் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் 1 2 ஆகும். அதுக்கப்புறம் நல்லிணை பண்ணணும். சிங்கிள் ஷாட்டில் வர முடியாது. இவன் நல்லா வாஸ்து வச்சு சம்பாதிச்சிட்டான், கோடியாக பணம் பண்ணிட்டான், அந்த திமுறில் இப்போ பேசுகிறான், பழசம் மறந்துட்டான், ஏனியை உழைச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பேர் கூட எனக்கு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ரெஃபரல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வரணுன்னும் போது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது, அந்த டைமில் நான் போகிறது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு அந்த பேக்ரவுண்டு இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு நான் தோல்வி அடைஞ்ச போது நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அந்த பாடம் எனக்கு வேறு எதையும் திங்க் பண்ண விடலை. ஸோ துள்ளி எழுந்துச்சு கம்பீரமாக நிற்கிறேன். நீங்களும் அந்த லைனில் தான் இருக்கணும். அந்த நிறைவான